குட் ஈவினிங். ஹாய் ஹாய். அவரே வாலண்டியரா வந்து ஹாய்லாம் சொல்லிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரீல், அதாவது நம்ம மெட்டீரியல் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோங்க. ஆர்டர் பண்ணனதுக்கு அப்புறமேட்டு இதுவரை ரிசீவ் ஆகல. இதனால நாங்க ஃபேஸ் பண்ற எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட் கொடுக்க முடியல. கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட் கொடுக்க முடியலன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க சேல் பண்ண முடியாது. அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு தெரியுமா? அப்படியே உள்ளுக்குள்ள தீ மாதிரி எரியுது, எங்களுக்கு அள்ளி போட்ட மாதிரி இருக்கு தீ. காரணம் நம்மளோட கிளைண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு கஸ்டமரையும் நம்ம பிடிச்சிருப்போம். நம்ம வந்துட்டு கரெக்டா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியலன்னா உண்மையா பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டை தான் நம்ம லூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா என்ன பண்றது? இந்த இப்ப என்ன விஷயம்னா, எங்களுக்கு மெட்டீரியல் எல்லாம் வந்துட்டு பில் போட்டாச்சு, வந்தாச்சு, டிரான்ஸ்போர்ட்ல ஸ்டக் ஆகி நிக்குது. அவங்க ஒரு குடோன்லயே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல வேற டேமேஜ், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இது இப்ப என்னன்னா, இப்போ மழைக்காலம் வருங்க கேரளால. அப்போ நினைக்கிற மாதிரி மெட்டீரியல் சப்ளை வந்துட்டு ஈஸியா இங்க ரீச் ஆகாது. ஃபர்ஸ்ட் அவங்க மழை இருந்தாங்கன்னா வண்டி வந்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்க வண்டி இருந்தாதான் எடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு லோடு ஃபுல்லானா மட்டும்தான் எடுப்பாங்க. மூணாவது ஒரு மெயின் இக்கட்டான விஷயம், நடுவில் சண்டே இல்ல வேற ஏதாவது பப்ளிக் ஹாலிடே வச்சுன்னா அப்படியே ரீல் ஸ்டக் ஆயிடும். மெட்டீரியல் மொத்தமே அங்கேயே ஸ்டக் ஆயிடுறது. இது என்ன பண்றது? சேல்ஸ் எஃபெக்ட் ஆகிறதோறும் எங்க பிசினஸ் அவ்வளோ எஃபெக்ட் ஆகுது. இதனால ஸ்டாஃபுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் வரலனாலும் எக்ஸ்பென்ஸுக்கு வந்துட்டு எந்த வித மாற்றம் வர போறது இல்ல. எக்ஸ்பென்ஸ் அதுக்கான இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணியே தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கணும். நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் ஸ்ட்ரகிள்ல போயிட்டு இருக்கோம். இதை வந்து சொல்ல காரணம் வச்சீங்கன்னா, இப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்ம பிசினஸ்ல. அப்போ இதுக்கேற்ற மாதிரி எப்ப நாங்க ப்ரீ பிளான்டா இருக்கிறது உண்டு. ஆமா, இந்த வாட்டி இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், பை.